பட் கேண்டிடேட் செலெக்ஷனில் ஏடிஎம்கே பெட்டராக செயல்பட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நிறைய சிட்டிங் எம்எல்ஏஸ், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட தலைவர்கள், ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், ஹெவி வெயிட்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டது மூலமாக அவங்க தலையில் ரெஸ்பான்சிபிலிட்டியை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பெரிய பயங்கரமான ஸ்ட்ராங் தானே சொன்னீங்க, நீங்கள் வாங்க ஜெயிங்க. இப்போ சி வி சண்முகம் இருக்கிறார், மயிலம் சட்டமன்ற தொகுதியில் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் இப்போ அந்த விழுப்புரம் மாவட்டமே ஃபுல்லாக இருக்குது, பழைய கள்ளக்குறிச்சி கூட வாங்க நீங்கள் நில்லுங்க ஜெயிங்க அப்படின்னு எல்லா மாவட்டத்திலும் எல்லா முக்கியமான பெருமளும் கொடுத்துறாங்க. ராஜேந்திர பாலாஜி கொடுக்குறாங்க, கடம்பூர் ராஜு கொடுக்குறாங்க. அப்படி எல்லா முக்கியமான கொடுக்கும்போது அவங்க அதாவது எம்ஜிஆர் பீரியட் மன்னிக்கணும், ஜெயலலிதா பீரியடில் இருந்தவங்களுக்கு அப்படியே வந்து கொடுக்குறாங்க, வாங்க நில்லுங்க அப்படிங்கிறது. அப்போ வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள்ட்ட கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்க ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்னு கொடுக்குறாரு நினைக்கிறேன். அந்த செலெக்ஷன் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுபோல் செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் நிற்கலை அப்படிங்கிறதே பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் தான். டிஎம்கே அது அந்த கள நிலவரம் தெரிந்து தான் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் எடுத்திருப்பாங்க அப்படின்னு ரொம்ப பெரிய வியப்பாக இருந்துச்சு. அதுவும் நான் ஏற்கனவே அக்கா வானதி அவர்களுக்கும் திரு நயினாருக்கும் சொன்னது தான். நீங்கள் வந்து உங்கள் சொந்த ஊர், அதை விட்டு நீங்கள் ஏன் நிற்கிறீங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. பெரம்பலூர்லேருந்து ஊட்டிக்கு போனார் அப்படின்னா பட்டியலம் தொகுதி மாறிடுச்சுங்கிறக்காக கலைஞர் மாற்றி விட்டாருங்கிறக்காக போயிருக்கலாம் ராசா அவர்கள். ஆனால் இங்கே ஏன் இவங்க மாறுறாங்கன்னு தெரியவில்லை. அவருடைய ஊர் தனி தொகுதியாக மாற்றலை, அவர் ஜெயிச்ச தொகுதி. அப்போ வந்து எம்ஆர் விஜயபாஸ்கருக்கான செல்வாக்கு கூடிக்கிட்டே போகுது, நமக்கு உள்ளூரில் நன்மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது, அப்படி ஏதாவது பார்த்தாரான்னு தெரியல. அங்கேருந்து சொந்த ஊர்லேருந்து வெளியூரில் வந்து போட்டு போகிறதுக்கான விஷயங்கள்ல